Hola! Vacation to Bali starts from rupees 22,999 only. GT Holidays. Every time when a couple gets married, and the first 6 months to 1 year, easy husband or wife they gain 6 to 10 kilos. Travel miscarriage சுத்தமா சம்பந்தமே இல்லை. அப்படி இருக்குன்னா ஒரு வாட்டி நம்மளுக்கு டியூப்ல பிரெக்னன்சி ஆயிருக்குன்னா நெக்ஸ்ட் பிரெக்னன்சி டயக்னோஸ் பண்ண உடனேவே கர்ப்பப்பைக்குள்ள நம்மளுக்கு கருப்பை இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் பீரியட் டேட் பிரகாரம் ஒரு பேஷண்ட் 6 வாரம்னு வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு ஸ்கேன்ல அந்த கருப்பையில் மட்டும் தான் தெரியுது, அது 4-5 வாரத்துக்கு தான் சைஸ் இருக்கு அப்படின்னா கரெக்டாக அந்த டேட்ல கன்சீவ் ஆகல, ஸோ தள்ளி கன்சீவ் ஆயிருக்காங்க. அதுக்கு பயப்படவே வேண்டாம். ஓகே, நீ பிரெக்னென்ட் ஆயிட்ட, இப்போ நீ ஒர்க்குக்கு போகாது, நீ இந்த இடத்துலயே உட்காரு, நீ எழுந்து நடந்து கூட போகாதுன்னா bleeding or spotting during first 3 months early pregnancy is common, but it's not normal. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த 3 விஷயம் தான் மெயினாக அந்த ப்ரெக்னன்சி டிலே ஆகிறதுக்கு முக்கியமான 3 விஷயம்னா என்னென்ன சொல்வீங்க? நம்பர் 1, மெயினாக நம்ம மேல் அண்ட் ஃபீமேலில் பார்க்கலாம். மேலில் ஸ்பெர்ம் ஃபேக்டர், ஸ்பெர்மோட கவுண்ட் ஆகட்டும், மொட்டிலிட்டி ஆகட்டும், இல்லை அந்த ஊறுற தன்மை, அதோட மார்ஃபாலஜி, அந்த ஸ்பெர்மோட திங்ஸ், அதோட குவாலிட்டி அது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இப்போது நிறைய பேர் இந்த சோஷியல் ட்ரிங்கிங்னு ஆரம்பித்து அது ரொம்பவே அதிகமாக ஆறுதுனால நிறையா ஐம் சீயிங் இப்போ நாட் ஜஸ்ட் ஸ்மோக்கிங், வீட் ஆகட்டும் இல்லைனா வேப்பிங் ஆகட்டும், நிறைய விச் டைரக்ட்லி இம்பாக்ட்ஸ் த ஸ்பெர்ம் குவாலிட்டி. ஐ திங்க் 1 இஸ் ஸ்பெர்ம் குவாலிட்டி. 2வது ஐம் சீயிங் லாட் ஆஃப் டைப் 2 டயபெட்டிஸ் அண்ட் பிஎம்ஐ, கொஞ்சம் அதிக வெயிட் இருக்காங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க. 3வது ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல். இது தூக்குறது அது ரொம்ப 3 hours 4 hours தான் தூங்குறேன் டாக்டர், அது ரொம்ப பேசுறதுக்கு அவ்வளோதான் எனக்கு டைம் கிடைக்குது. அது இட்ஸ் நாட் அ குட் திங். யூ நீட் ப்ராப்பர் ஸ்லீப், யூ நீட் ப்ராப்பர் ஹைட்ரேஷன், யூ நீட் ப்ராப்பர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ஒரு டயட். இது மேல் சைடில். ஃபீமேல் சைடில் பார்த்தீங்கன்னா 1 டியூபல் பிளாக் இருக்கலாம், இது டியூப்ஸில் எதனா ப்ராப்ளம் இருக்கலாம். நம்பர் 2 சிஸ்ட், எதர் அந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னால அது நீர் கட்டி, அது ஆக்சுவல் கட்டீஸ் இல்லை, அந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னால இரெகுலர் பீரியட்ஸ் வரலாம். இரெகுலர் பீரியட்ஸ்னால என்ன ஆகும், ப்ரெக்னன்சி டிலே ஆகலாம், ஏன்னா கருமுட்டையே உடையிறது இல்லை. 3வது சாக்லேட் சிஸ்ட், எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே செனப்பை, அதாவது ஓவரியில் இருக்கிற ப்ராப்ளம். யூட்ரஸில் 3வது ப்ராப்ளம் என்னன்னா ஃபைப்ராய்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பேசிக் ரீசன்ஸ் ஃப்ரம் த மதர் சைட், ஃப்ரம் த மெட்டர்னல் சைட். ஸோ ரெண்டுமே ஆக்சுவலாக ஈக்குவல் தான். இப்போது ஒரு குழந்தை நிற்காம போகிறதுனா 30 to 40% ஃபீமேல் காஸாக இருக்கலாம்னா அதே 30 to 40% மேல் காஸ். இது எல்லாத்தையுமே இவாலுவேட் பண்ணி நார்மலாக இருக்குன்னா மிச்சம் இருக்கிற ஒரு 20 to 30% எதனால கன்சீவ் ஆகலன்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் நீர்ப்பை கட்டியும் சரி இல்லைனா தைராய்டு பிரச்சனையும் இருக்கும், அவங்களாம் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணலாமா? ஸோ அதில் ஏதாவது அதனால தடைப்படுமா ப்ரெக்னன்சி? என்னன்னா நம்ம இதை பற்றி தைராய்டும் பிசிஓடி பற்றி ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த யூடியூப்லையும் கூகுள்லையும் இல்லாத திங்ஸ் இல்லைல்ல, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் டாக்ஸ். அதுவே ஆக்சுவலி நிறைய பயத்தை கொண்டு. ஆமாம், என்ன ப்ராப்ளம்னா நான் ஆல்வேஸ் டெல் தம், நான் வீடியோ பண்ணாலும் whenever you see a video, இது ஒரு மக்களுக்குன்னே இருக்கட்டுமே, whenever you see a video it has to be a very credible video. அதாவது அந்த யார் பேசுறாங்க, அவங்களுக்கு அந்த டாபிக்ல ஒரு credibility இருக்கா, அவங்க அந்த டாபிக்கை புரிஞ்சுட்டு பேசுறாங்களா அப்படின்றது, அதுக்கான படிச்சிருக்காங்களான்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது தெரிஞ்சா மட்டும்தான் அதை நம்ம நம்பலாமா வேண்டாம்னு தெரியும். 2வது இந்த பிசிஓடி அண்ட் தைராய்டு. எஸ், இஃப் இட் இஸ் அன்கண்ட்ரோல்டு, தைராய்டு இஸ் அன்கண்ட்ரோல்ட், இட் கேன் காஸ் இன்ஃபர்டிலிட்டி, நம்ம குழந்தை தன்மை கொஞ்சம் கம்மியாகலாம். பிசிஓடின்றது ஐ வுட் ஒன்லி சே தட் இட் நீட்ஸ் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட். மெயினாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை விட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இதுலேயே பிசிஓடிலேயே ஒபீஸ் பிசிஓடி, அதாவது வெயிட் கூடுதலாக இருக்கிறவங்க இருக்காங்க, வெரி தின் பிசிஓடியும் இருக்காங்க. நம்ம பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்றது நம்ம பேட்டர்ன் ஆஃப் ஓவரி, அவ்வளோதான். அதை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு ஓவரி அப்படி தான் இருந்திருக்கு. நம்ம இப்போ கூடுதலாக வெயிட் போட்டிருக்கோம். ஏன்னா எவ்ரி டைம் when a couple gets married, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 6 months to 1 year ஈஸியாக ஹஸ்பண்டும் சரி ஒய்ஃபும் சரி they gain 6 to 10 kilos. அது எப்படின்னா how I see it is, இப்போ ஃபோட்டோஸ் எடுக்கணும், வீடியோஸ் எடுக்கணும், மேரேஜ் போது ரொம்ப லைக் ப்ராப்பர் அண்ட் ட்ரிம்மாக இருக்கணும்னு சொல்லிட்டு they work out a lot, they are on proper diet and healthy diet. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் they just அவ்வளோதான், எல்லாமே போயிடும். எதர் தே கோ அவுட் அண்ட் ஈட், மறு வீட்டு சாப்பாடு போவாங்க, ஆல் தட் இஸ் ஃபைன், ஸ்டில் யூ கேன் டூ. ஆனால் அந்த ஒரு ஃப்ரேஸில் அந்த டைமில் தான் தே ஆர் பிளானிங் ஃபார் ப்ரெக்னன்சி. இஃப் தே வாண்ட் டு, அந்த டைமில் தான் வெயிட் கெயினும் இருக்கும். அதனால என்ன ஆகும், பீரியட்ஸ் இரெகுலர் ஆகும். பீரியட்ஸ் இரெகுலர் ஆனால் தள்ளி போனால் என்ன சொல்லுவாங்க எல்லாரும், இது பண்ணாத, அது பண்ணாத, உட்காந்துடு, இங்கே நிற்க போகாத அப்படின்னு சொல்லும் போது அகெயின் இட்ஸ் அ சர்க்கிள்.
இட்ஸ் அ விஷியஸ் சர்க்கிள். ஸோ அவங்க உட்காந்துட்டே இருக்காங்க, எதுவும் ஆக்டிவிட்டி பண்ணல, திருப்பி வெயிட் போடுறாங்க. ஸோ எதுவாக இருக்கட்டும், பிசிஓட ஆகட்டும் இல்லை தைராய்டு ஆகட்டும், அதுக்கான குறிய ட்ரீட்மெண்ட் உன்னோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருந்தால் இட்ஸ் டெஃபினெட்லி பாசிபிள் டு கெட் ப்ரெக்னென்ட். இப்போ இனிஷியல் டேஸ், அதாவது கன்சீவ் ஆகுனா ஒரு 1 or 2 வீக்ஸில் வந்து ட்ராவல் பண்ணலாமா இல்லையா? பிகாஸ் இந்த மூவிஸ்லலாம் பார்த்து ஐயோ ட்ராவல் பண்ணாலே வந்து மிஸ்கேரேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்துமே இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மேம். மூவிஸ் மட்டும் இல்லைங்க, ஜென்ரலாகவே நீங்கள் யார் கேட்டாலுமே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கன்சீவ் ஆனோன்னா அம்மா கிட்ட தோணும் எங்கள் அம்மாவை போய் பார்க்கணும் தோணும். ஸோ த மதர் ஆல்வேஸ் வாண்ட்ஸ் டு கோ பேக் டு ஹர் ஹவுஸ். இல்லை, அதுதான் ஐடியல். ஸோ அப்படி கேட்கும் போது எல்லாரும் கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக ட்ராவல் பண்ணலாமா? சரி, ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அதான் ட்ரூத். தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். த ஒன்லி திங் இஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ரெக்னென்ட் ஆன உடனே முன்னாடி காலம் மாதிரி இல்லாமல் நம்ம ஃபர்ஸ்ட்டு வி நீட் டு நோ இல்லை ப்ரெக்னன்சி எங்கே நின்று இருக்குன்னு தெரியணும். ஒரு குழந்தையா, ரெண்டா, யூட்டஸ்குள்ளே இருக்கா, வெளியில் இருக்கா, ஹார்ட் பீட் வந்துட்டா, அதெல்லாம் நல்லா இருக்குன்னா தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். ட்ராவலுக்கும் மிஸ்கேரேஜ்க்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. அப்படி இருக்குன்னா யாரெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளோ யாருக்குமே மிஸ்கேரேஜ் ஆகணுன்ற ஒரு ஆசை இல்லை. ஆப்வியஸ்லி யாரெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளோ எல்லாரையும் பெட் ரெஸ்ட் சொல்லிடுவோம்ல, ட்ராவலே பண்ணாதீங்க. அப்படி இல்லை, அந்த மாதிரி இல்லை. பெட் ரெஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு மிஸ்கேரேஜ் ஆகுது. ஸோ அதுதான் நான் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். இட்ஸ் நாட் தட் யூ ஷுட் நாட் ட்ராவல். தாராளமாக யூ கேன் ட்ராவல், பட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணுங்க, அவ்வளோதான். ஏன்னா அந்த ப்ராப்ளம் என்னன்னா, ட்ராவல் பண்ணிட்டு இறங்கும் போது அந்த எக்ஸர்ஷன் ஒரு சம்திங்னால அவங்களுக்கு ஸ்பாட்டிங் வரலாம். ஸோ ஸ்பாட்டிங் வந்த உடனே அவங்க என்ன யோசிக்கிறாங்க, ட்ராவல்னால தான் எனக்கு ஸ்பாட்டிங் வந்தது, ஸ்பாட்டிங் வந்ததுனால தான் எனக்கு மிஸ்கேரேஜ் ஆகுதுன்னு அது அப்படியே ஒரு சர்க்குலேட் ஆகுது. ஸோ அப்படி எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஒன்லி அ மித். I think we need to நிறைய எவ்வளோ வீடியோஸ் சொன்னாலும் it's again a myth and you need to debunk it. So obviously traveling is okay as long as everything is fine in scan. மேம், இப்போ வந்து அந்த குழந்தை தங்குறதை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ அது வந்து யூட்ரைன் வாலில் இருக்கும், ஃபெலோப்பியன் டியூப்ல அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எது வந்தால் ரொம்ப ரிஸ்க்குன்னு அர்த்தம் மேம்? ஆக்சுவலி என்ன ப்ரெக்னன்சினா எங்கே ஃபார்ம் ஆகுது? த ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெர்மும் எக்கும் ஃபியூஸ் ஆகுது டியூப்ல. ஆனால் அது ஃபியூஸ் ஆகி 2 நாள் 3ஆவது நாள் நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே வந்து உட்காந்துடணும். சில வாட்டி என்ன ஆகுது, ஃபியூஸ் ஆன உடனே கர்ப்பப்பைக்குள்ளே வந்து உட்காரது தான் நார்மல். அப்போ தானே கர்ப்பப்பை தானே எக்ஸ்பேண்ட் ஆகும், ஒரு பலூன் மாதிரி பெருசாகும். டியூப் எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது. அது டியூப்ன்றது வெறும் ஒரு டனல் மாதிரி, ஒரு குட்டி டனல். அதால ஒரு சைஸ்க்கு மேலே பெருசாக முடியாது. ஸோ சில பேருக்கு டியூப்ல இன்ஃபெக்ஷன் இருந்தா, ஆமாம், அந்த மாதிரி சில பேருக்குலாம் டியூப்லேயே தங்கிடும். டியூப்ல தங்கினா அந்த ப்ரெக்னன்சியால் ஒரு 6, 8, 9 வாரத்துக்கு மேலே அந்த டியூபால பெருசாக முடியாதுல்ல, ரப்சர் ஆகிடும். இட்ஸ் கால் ரப்சர்ட் எக்டாபிக். எக்டாபிக்னு சொல்ல, எக்டாபிக்னா சம்வேர் அவுட் சைட் த நார்மல் திங். ஸோ அது ரப்சர் ஆகும்போது ஹெவி பிளட் லாஸ் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல பிளட் வெசல் நிறைய இருக்கு. ஸோ ஹெவி பிளட் லாஸ் ஆனால் என்ன ஆகும், ஆப்வியஸ்லி அம்மாவுக்கு ஷாக் வரும். ஷாக்னா என்ன, பிளட் லாஸ் ஆகி பல்ஸ், பிபி எல்லாமே கம்மியாகும் இல்லையா? பல்ஸ் ரேட் ஜாஸ்தியாகி பிபி கம்மியாகி ஷீல் கோ இன்டு ஸ்டேட் ஆஃப் ஷாக். ஸோ ஆப்வியஸ்லி டியூபல் ப்ரெக்னன்சி இஸ் வெரி டேஞ்சரஸ். அதனால தான் நான் சொன்னது, நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டு பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 6லேருந்து 8 வாரத்துக்குள்ள, அந்த 1.5-2 மாசத்துக்குள்ள ஒரு வாட்டி எங்க பிரெக்னன்சி இருக்கு அப்படின்னு பார்க்கறது ரொம்ப அவசியம். இப்போ சப்போஸ் டியூபல் அந்த பிரெக்னன்சி இருக்குன்னா அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து மேற்கொள்வீங்க? 2 விதத்துல. ஒன்று வந்து நம்ம டியூபல் பிரெக்னன்சி ஏர்லியராகவே கண்டுபிடிச்சிட்டோம். சே வந்து ஹார்ட் பீட் வரல, வெறும் கருப்பை மட்டும் தான் இருக்கு, சாக் மட்டும் தான் இருக்கு, ஹார்ட் பீட் இல்லை, ரொம்ப சின்ன பேபி போல் தான் இருக்கு அப்படின்னா இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். மீத்தோட்ரெக்சேட் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு, அது நம்ம கொடுக்கலாம். அந்த கருப்பையை அந்த சாக்கை கரைக்கிறதுக்கு சர்ஜரியே இல்லாமல். இதுவே நம்ம கொஞ்சம் லேட்டா 8 வாரம் 9 வாரம் இல்லை பேபிக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சு, இல்லை ஹெச்சிஜி லெவல் வேல்யூ, அந்த பிரெக்னன்சி ஹார்மோன் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா இன்ஜெக்ஷனில் கரையாது. நம்ம அப்போ சர்ஜரி தான் பண்ணணும். அப்போ சர்ஜரி பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம அந்த டியூபை நம்ம கட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு நோ பிஃபோர் ஹேண்ட். 2 விதத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் தாராளமாக இருக்குது. ஆனால் நம்ம டியூப் கட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி அந்த சைட்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இன்னொரு எக் வரும், ஆனால் டியூப் கட் ஆகிடும்ல. எக்கை போய் கலெக்ட் பண்ணுறது அந்த டியூப் தானே. ஸோ அந்த டியூப் நம்ம கட் பண்ணிடுவோம்ல, ஏன்னா அது டிஃபெக்டிவ் டியூப்ல. ஸோ இன்னொரு டியூப்லேருந்து மட்டும் தான் அவங்களால ட்ரை பண்ண முடியும். நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க, ஒரு சைடு எக்டாபிக் வந்துடுது, இன்னொரு டியூப்பை வச்சு கன்சீவ் ஆகலாம்னா தாராளமாக கன்சீவ் ஆகலாம். பிகாஸ் இன்னொன்று நல்லா இருந்தால் கன்சீவ் ஆக தான் போகிறாங்க. ஆனால் ஒரு வாட்டி எக்டாபிக் வந்தவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட் டைமும் எக்டாபிக் வராமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா அந்த டியூப் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இன்னொரு டியூப் அஃபெக்ட் ஆகலன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு வாட்டி நம்மளுக்கு டியூப்ல ப்ரெக்னன்சி ஆயிருக்குன்னா நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி டயக்னோஸ் பண்ண உடனேவே கர்ப்பப்பைக்குள்ள நம்மளுக்கு கருப்பை இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பொதுவாக ப்ரெக்னன்சி டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ப்ரெக்னென்ட்டு கன்ஃபார்ம் ஆகிடும். ஆனால் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப அந்த ஹார்ட் பீட் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால் ஆகுது? நம்ம லாஸ்ட் பீரியட் டேட் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். தட்ஸ் த ஃபேக்ட் தட் எவ்ரி ஒன் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். லாஸ்ட் பீரியட் டேட் நீடன்ட் ஆல்வேஸ் கோரிலேட் வித் பேபி. ஏன்னா நம்ம லாஸ்ட் பீரியட் டேட் மட்டும் தான் இருக்கும். அது எப்போ கன்சீவ் ஆனோன்றது எக்ஸாக்டாக 2 வாரம்க்கு அப்புறம் தான் கருமுட்டை உடஞ்சுது, அப்போ தான் நம்ம கன்சீவ் ஆனோன்னு எல்லாருக்கும் தெரியாது. ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம பேபியை ஸ்கேனில் பார்த்து, இப்போ லாஸ்ட் பீரியட் டேட் பிரகாரம் ஒரு பேஷண்ட் 6 வாரம்னு வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு ஸ்கேனில் அந்த கருப்பையில் மட்டும் தான் தெரியுது, அது 4-5 வாரத்துக்கு தான் சைஸ் இருக்குது அப்படின்னா கரெக்டாக அந்த டேட்டில் கன்சீவ் ஆகல.
ஸோ தள்ளி கன்சீவ் ஆயிருக்காங்க, அதுக்கு பயப்படவே வேண்டாம். தெரியலன்னா எப்போவுமே ஒரு ஸ்கேன் வச்சு நம்ம டிசைடே பண்ணக்கூடாது. இன்னும் ஒரு வாரமோ 10 நாளுக்கு அப்புறம் நம்ம திருப்பி ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா இந்த கருப்பையிலேருந்து வளர்ச்சி இருக்கான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆப்வியஸ்லி அந்த வளர்ச்சி இருக்குன்னா தள்ளி நின்று இருக்குன்னு அர்த்தம். ஸோ பேஸ்ட் ஆன் த பேபிஸ் லெங்த் நம்ம டெலிவரி டேட்டை கொடுத்துருவோம். ஸோ தள்ளி நிற்கிறது ரொம்ப 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 காமன். ரெகுலரா பீரியட்ஸ் வரவங்களுக்கு கூட அது நடக்கலாம். ஸோ அதனால உடனே பயப்பட வேண்டாம். எப்பவுமே ஒரு அல்ட்ராசவுண்ட் வச்சு மட்டும் நம்ம டிசைடே பண்ண முடியாது. சப்போஸ் அதுல சரியா தெரியல அப்படின்னா, ஹெச்சிஜி லெவல் நல்லா இருக்கு அப்படின்னா தாராளமா 1 வாரம் இல்லை 10 நாள் வெயிட் பண்ணிட்டு நம்ம ஸ்கேன் எடுக்கலாம். ப்ரொவைடர் நம்மளுக்கு பெயினோ ப்ளீடிங்கோ இல்லைன்னா. சப்போஸ் பெயினோ ப்ளீடிங்கோ இருக்குன்னா இமீடியட்டாக நம்ம எடுத்து பார்க்கணும். அதே மாதிரி நம்ம ட்ராவல் பற்றி பேசுகிறப்போ சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறவங்க இருப்பாங்க ஜென்ரலாகவே. தென் இல்லைனா வந்து வீட்டு வேலை செய்கிறதோ ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க ப்ரெக்னன்சி ஆனதுக்கப்புறம் அந்த 2 to 3 வீக்ஸ் வந்து அவங்க எதுவும் பண்ணாமல் இருக்கணுமா இல்லை அதை கண்டினியூ பண்ணலாம்? ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் 3 monthsல தான் இந்த கேள்வியே வரும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 3 monthsல தான் அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கும், சில பேருக்கு வாமிட்டிங் இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ப்ரெக்னன்சி ஷுட் பி என்ஜாய்ட். அது என்ன பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தெம் லோ ரிஸ்காக தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஏதான ஒரு இதில் நம்ம காம்ப்ளிகேட் ஆகிடுறது, ஏதோ ஒரு தைராய்டோ ஒரு சுகரோ இல்லைனா மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரெக்னன்சிஸ் அது ஒரு ஹாப்பி ஜேர்னியாக எடுத்துகிட்டு போகிறது ஆல்வேஸ் பெட்டர். த மினிட் யூ ஸ்டார்ட் ரெஸ்ட்ரிக்டிங் த மதரில், ஓகே நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்ட, இப்போ நீ ஒர்க்குக்கு போகாது, நீ இந்த இடத்துலயே உட்காரு, நீ எழுந்து நடந்து கூட போகாதுன்னா ஆமா அதுவே ரொம்ப ஒரு கிளாஸ்ட்ரோபோபிக்கா இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூ ஒர்க்கிங், யூ கெட் மேரிட் அண்ட் யூ கெட் பிரெக்னன்ட். உன்னை வந்து நீங்க பண்ணக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், நீ வேணா டிவி பாரு, நீ வேணா ஃபோன் பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்ன யூ கெட் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டட் ரைட். ஸோ எப்போ ஒரு காரணம் இல்லையோ, ஒரு ஸ்பாட்டிங் ப்ளீடிங் இல்லை அந்த மதர் இஸ் நம்ம ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அது பர்டிகுலர் கண்டிஷன்ஸ் இருக்கும். இந்த ஹைரஸ் ப்ரெக்னன்சி இல்லாதவங்க தாராளமாக ப்ரெக்னன்சியை என்ஜாய் பண்ணலாம், நார்மலாக இருக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே தேவையில்லை. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அதான் ட்ரூத். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் தான் வி ஆர் காம்ப்ளிகேட்டிங் ஹர் சைட். ஏன்னா அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரே ஒரு இடத்துல உட்காந்து. நார்மல் ஒரு டாக்டர் உங்களுக்கு ஹெல்த்தி ப்ரெக்னன்சினா யூ கேன் பி அப்சல்யூட்லி நார்மல். சேஃபஸ்ட் ஒர்க் அவுட்ன்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு த பர்சன் வாஸ் பிஃபோர் ப்ரெக்னன்சி. இப்போ ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி ரொம்ப ஹெவி வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் 3 monthsக்கு ரொம்ப ஹெவி வெயிட்ஸ் இந்த டெட் லிஃப்ட்ஸோ இல்லைனா ரொம்ப ஹெவி ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் 1 kg 2 kgலாம் பரவாயில்ல. ஸோ ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட்ஸ் வேண்டாம்னு சொல்லுவோம். தட் இஸ் 1. நம்பர் 2, வாக்கிங் இஸ் சேஃப், ஸ்விம்மிங் இஸ் வெரி சேஃப். இது எல்லாமே ரொம்ப சேஃப். யோகா இஸ் ஆல்சோ வெரி சேஃப். நம்மளுக்கு பிரச்சனை இல்லாத வரைக்கும், ப்ளீடிங், ஸ்பாட்டிங், கிராம்ப்ஸ் அதெல்லாம் இல்லாத வரைக்கும் ஷி கேன் பி அப்சல்யூட்லி நார்மல். எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலையும் சரி, ஒர்க் அவுட்லையும் சரி. இந்த ப்ளீடிங் ஸ்பாட்டிங் பற்றி சொல்லியிருந்தீங்க மேம், அது மேபி காமனாக வர வாய்ப்பு இருக்கா இல்லைனா வரவே கூடாது? அது இல்லை see the 2 things நான் இப்போ பேஷண்ட்ஸ் கிட்ட ஒன்று சொல்லுறது, bleeding or spotting during first 3 months early pregnancy is common, but it's not normal. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. காமனா வரலாம், ஆனா அது காமனா வருதுன்னா எதனால வருதுன்னு நம்ம பார்க்கணும். நம்பர் 1, ப்ளீடிங் வருதுன்னா ஃபர்ஸ்ட் பேபி ஹார்ட் பீட் நல்லா இருக்கா, ஏன்னா பேபியை சுற்றி ஃப்ளூயிட் லெவல் நல்லா இருக்கா, அந்த ஃப்ளூயிட் லெவலில் ஏதான பிளட் கலெக்ஷன் இருக்கா அது பார்க்கணும். பிளட் கலெக்ஷன் இருந்தால் அந்த கரு பையோட சைஸுக்கு அந்த கலெக்ஷன் எவ்வளோ சைஸ்ன்னு பார்க்கணும். ஏன்னா ஆல் திஸ் நம்ம அல்ட்ராசவுண்டில் தெரியும். ஸோ அது தெரிஞ்சு பேபி ஹார்ட் பீட் நல்லா இருக்கு, பிளட் கலெக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் மைல்டு ஸ்பாட்டிங் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் சப்ளிமெண்ட் கொடுத்தாலே சரியாடும். ஏன்னா அது ப்ரொஜெஸ்ட்ரான் கம்மியாக இருக்கிறதுனால வர ஸ்பாட்டிங். பிரெக்னன்சி ஹார்மோன் எல்லா பாடியிலுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக ப்ரொடியூஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு கரெக்டாக ப்ரொடியூஸ் ஆகும், சில பேருக்கு கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம வெளியிலேருந்து இன்ஜெக்ஷனோ இல்லைன்னா டேப்லெட்ஸ் மூலியமா கொடுத்தா அது சரியாயிடும். சில பேருக்கு தட் குட் பி அ சைன் ஆஃப் மிஸ்கேரேஜ். ஸோ அதனால நம்ம அல்ட்ராசவுண்ட் பார்க்காம நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ ப்ளீடிங் ஸ்பாட்டிங் இருக்குன்னா இட்ஸ் காமன், பட் டெஃபினட்டாக உங்கள் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் டு see in scan if everything is fine. நல்லா இருக்குன்னா பயப்பட வேண்டாம். ஆனால் எதுவே வந்து ஹெவி ப்ளீடிங் லைக் பீரியட்ஸ் மாதிரி பிரைட் ரெட் கலர் ஹெவி ப்ளீடிங் இல்லைனா வித் சிவியர் அக்யூட் பெயின், ரொம்ப வலியோட ஃப்ரெஷ் ப்ளீடிங் இஸ் அப்சல்யூட்லி நாட் ஓகே. மைல்ட் ஸ்பாட்டிங், ப்ரௌனிஷ் டிஸ்சார்ஜ் அது எல்லாமே பிகாஸ் ஆஃப் ஓல்டு கலெக்டட் பிளட். ஸோ அதுக்கு பயப்பட வேண்டாம். நான் சொன்ன மாதிரி பீரியட்ஸ் மாதிரி சிவியர் பெயினோட பிரைட் ரெட் ஃப்ரெஷ் ப்ளீடிங்னா யூ நீட் டு இன்டிமேட் யுவர் டாக்டர் immediately. Hola! Vacation to Bali starts from rupees 22,999 only. GT Holidays.